அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு 2024ஆம் ஆண்டு கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக 2024 மேசராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. அலட்சியம் வேண்டாம். அவசியமாக கண்ணும் கருத்துமாக பல்வேறு விதமான பணிகளில் ஈடுபடும் போது கிரகநிலைகளின் அமைப்பு நிறைந்த பலனையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுக்கு இனிதாக அமையும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2024ஆம் ஆண்டில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் கிடைக்கக்கூடிய இனிமையான அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக இந்த 2024ஆம் ஆண்டு ராசியின் அதிபதியான செவ்வாய் அதீத நன்மையை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்க போகிறாருங்க. ஏனென்றால் இந்த வருடத்தின் துவக்கத்தில் பாக்கியஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். 2024 அஷ்டமத்திற்கு செல்லாத ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது. ராசியின் அதிபதியான செவ்வாய் மிக வலுவாக 9ஆம் இடத்தில் துவங்கி 10, 11, 12, 1, 2, 3 ஆகிய இடங்கள்ல வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க. ராசியின் அதிபதியினுடைய அமைப்பு பல்வேறு வகையில மேசராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது பூமிக்காரகன் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பு காரணமாக 2024ஆம் ஆண்டில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இனிமையாக சந்திக்க முடியும். இதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதி இந்த வருடத்தில் மோட்சக்காரகரான கேதுவை தவிர மற்ற அனைத்து கிரகங்களுடனும் இணைந்து பல்வேறு காலகட்டங்கள்ல சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே பல அதிரடியான அதிர்ஷ்டங்களும் யோகமும் நிறைந்து கிடைக்கும். புதிதாக வீடு கட்டுவதற்கான யோகமும் வீட்டு மனை வாங்குதல் உட்பட பல்வேறு விதமான நல்ல பல இனிய நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. இது மட்டுமல்லாது செவ்வாயினுடைய பார்வையும் சனியின் பார்வையும் நிகழாத தருணத்தில் எதிர்பாராத புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு. தடைகள் தாமதத்தை சந்தித்த நிகழ்வுகளை சாதனையாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். இதைவிட மிக வலிமை வாய்ந்தவரும் ராசிக்கு நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய முழு சுபகிரகமான தோஷமற்ற நவகிரகங்களிலே நேர்வழியில் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக இருக்கக்கூடியவர் குரு. குரு பகவான் இந்த வருடத்தின் துவக்கத்தில் ஜென்மராசியில் அமர்ந்திருந்தாலும் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு தனஸ்தானத்திற்குள் செல்கிறாருங்க. குரு தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்திற்கு வருவது பல்வேறு வகையில நன்மையும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நவ கிரகங்களிலே மிக வலிமை வாய்ந்த குரு தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் வலுவாக அமர்வதால் பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் இந்த வருடத்தில் குறையும். கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும். திருமணம், குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகளை சிறப்பாக நடத்தி முடிக்கலாங்க. காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என அடுத்தடுத்து பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள்ல திக்குமுக்காடக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டாக அமைவதற்கான வாய்ப்பை குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்தில் நுழையக்கூடிய குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குருவினுடைய இந்த அமைப்பு பல்வேறு வகையில் அதிர்ஷ்ட யோகங்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே அதீத மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கக்கூடிய சனி லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. ராசிக்கு அவ்வளவு சகாயமானவராக இல்லை என்றாலும் கூட 3, 6, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மல்லி கொடுப்பாருங்க. அப்படிப்பட்ட குரு மற்றும் சனி ஆகிய 2 கிரக நிலைகளும் 2024ஆம் ஆண்டில் வலுவாக சஞ்சரிப்பது மேசராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த தருணத்தில் சனியின் பார்வையும் பல்வேறு விதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதைவிட குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை மிக பெரிய அளவில் அதீதமான தொழில் ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் அஷ்டம பாதிப்புகளையும் விளக்கக்கூடிய வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறதுங்க. எனவே பல்வேறு விதமான காரிய தடைகள் விலகுவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல இனிமையான செய்திகளை பெறுவதற்கான யோகமும் நிறைந்த ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மனித வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய குரு சனி ஆகிய 2 கிரக நிலைகளும் மேசராசிக்காரர்களுக்கு வலுவான நன்மை தரக்கூடிய அமைப்பில்
சஞ்சரிப்பதால் 2024ஆம் ஆண்டில் கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகும். மேலும் இந்த தருணத்தில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராகு மிக வலுவாக விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்திலும் மோட்சக்காரகரான கேது ருணரோக சத்ருஸ்தானமாகிய 6லும் இருக்கின்றனர். ராகுவனால் விரய செலவுகள் அதீதமாக சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதீதமாக இருக்குங்க. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ராகுவால் பல்வேறு வகையில அலைச்சலும் சிரமமும் சற்று கூடுதலாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகும். ஆனால் அவை அனைத்திலும் ஆதாயம் கிடைப்பதற்கான யோகம் நிறைந்த ஒரு ஆண்டாக நிச்சயமாக அமைகிறது என்பதை ராகு கேது தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது 6ல் இருப்பது அமோகமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க. 6ஆம் இடமாகிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள் போன்ற அனைத்தும் விலகுவதற்கான வாய்ப்பை கேது உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது எதிர்மறையான சிந்தனைகள், கற்பனையான பயம் போன்ற அனைத்தையுமே தோற்கடித்து நல்ல முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க. எதற்கெடுத்தாலும் குழப்பமான மனநிலையில் இருந்த ஒரு சூழ்நிலை நிச்சயமாக 2024ஆம் ஆண்டில் மறைவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்கிறாருங்க. இப்படி நவகிரகங்களில் இந்த 5 கிரக நிலைகளின் அமைப்பு மிகப்பெரிய மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கும் போது மற்ற 4 கிரகங்கள் சுக்கிரன், புதன், சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய 4 கிரக நிலைகளுமே இந்த வருடத்தில் பல்வேறு தருணங்கள்ல ஒன்றிலிருந்து 12ஆம் இடம் வரை மாறி மாறி சஞ்சரிக்கக்கூடிய ஒரு தருணத்தால் இந்த 2024ஆம் ஆண்டில் சில நேரத்தில் சின்ன சின்ன தடைகளும் ஏமாற்றத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயம் அபரிவிதமான மகிழ்ச்சியும் முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான யோகத்தையும் கொடுக்கின்றன என்பதை உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் 2024ஆம் ஆண்டில் பல்வேறு விதமான ஏற்றம் இறக்கம் நிறைந்த ஒரு ஆண்டாக அமைவதற்கான வாய்ப்பையும் சாத்தியக்கூறுகளையும் சுக்கிரன், சூரியன், புதன் மற்றும் சந்திரன் போன்ற கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் சுக்கிரன் மிக வலுவாக பல்வேறு தருணங்கள்ல சஞ்சரிப்பார். அதே சமயம் சாதகமற்ற அஷ்டமம், ஜென்மம் ஆகிய இடங்களிலும் சஞ்சரிக்க போகிறாருங்க. அதே போன்றுதான் சூரியன், புதன், சந்திரன் போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு இருப்பதால் சற்று ஏற்றம் இறக்கம் நிறைந்த ஒரு ஆண்டாகவும் பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் நவ கிரகங்களில் வலிமை வாய்ந்த குரு, சனி, மோட்சக்காரகரான கேது இந்த 3 கிரகநிலைகளும் ராசியின் அதிபதியான செவ்வாயும் மிக வலுவாக நன்மை அதீதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பதால் 2024ஆம் ஆண்டு நிச்சயமாக கனவில் கண்டவையெல்லாம் கையில் பெறக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதில் மேசராசிக்காரர்கள் உறுதியாக இருந்தால் நிச்சயமாக நல்லதொரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. மேலும் இந்த 2024ஆம் ஆண்டை சிறந்த ஆண்டாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்.